சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய ஈகோ உங்களை எந்த அளவுக்கு தனிமையாக்கியது, எந்த அளவுக்கு தனியான ஒரு நபராகவும் சில உறவுகளையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரித்தது என்று உங்களுக்கு தெரியுமாம். உங்களிடம் இருக்கக்கூடிய ஈகோ என்பது கெட்ட எண்ணத்தினால் வந்தது கிடையாது. அதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களே அதனை தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது ஒரு சில நேரங்களில் நம்ம தான் தவறு செய்து விட்டோமோ என்று உங்கள் மீது சில எண்ணங்களானது உங்களுக்கு வரவும் ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு ஈகோவானது இருக்க வேண்டும். அது உங்களுடைய தனித்துவமான சுயமரியாதையின் ஒரு வெளிப்பாடு தான். அந்த ஒரு ஈகோவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி வெளிப்படுத்துவது என்பது தெரியாமல் சில நபர்களிடம் பேசாமலும், நீ எப்படி எனக்கு இந்த ஒரு துரோகத்தை செய்யலாம், இந்த ஒரு நம்பிக்கையை கெடுக்கலாம் என்கிற அளவில் உங்களுக்குள்ள அதையே நினைத்து கொண்டு காலங்கள் மாறலாம், வருடங்கள் மாறலாம். இருந்தாலும் நடந்த அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நீங்கள் எப்பொழுதுமே மறக்காமல் மீண்டும் அவனுக்கும் நான் இதை திருப்பி கொடுப்பேன், இல்லை என்றால் இவனுடன் பேச மாட்டேன் என்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே இருக்கும். அதனாலேயே சில நபர்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பேசாமல் உங்களையே நீங்கள் தனிமையாக்கிக் கொள்வீங்க. முக்கியமாக பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும். அதில் பெற்றோரோ இல்லை என்றால் குழந்தைகள் யாராவது ஒருவர் சிம்மம் ராசியாக இருந்தார்கள் என்றால் இருவருமே பேசாமல் நீங்கள் இருப்பீர்கள். ஒன்று குழந்தைங்க சிம்மமா இருந்தார்கள் என்றால் பெற்றோர்கள் தேடி வந்தாலும் குழந்தைகள் மதிக்க மாட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். ஆனால் ஒரு சண்டையோ அல்லது உறவுக்குள் விரிசலோ ஏற்படும் போது நான் ஏன் இறங்கி போக வேண்டும், என் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று நீங்கள் பிடிவாதமாக நிற்கக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்போதுமே நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீங்க. தவறு உங்களுடைய பக்கம் இருந்தாலும் முதலில் போய் பேசுவதற்கு உங்களுடைய ஈகோ உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கும். அந்த ஒரு ஈகோ இருப்பதால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்னும் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய சுயமரியாதை கூட பறிக்கப்பட்டு விட்டது என்கிற மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறீர்கள் என்று மற்றவர்கள் கூறினாலும் அந்த ஒரு பிடிவாதம் தான் உங்களுடைய சுயமரியாதையை இன்ன வரைக்கும் உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்து கொண்டிருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஈகோ என்பது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடித்த ஒரு விஷயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். உங்களுடைய இந்த விட்டு கொடுக்காத குணத்தினால் பல நல்ல நண்பர்களும் உண்மையான உறவுகளும் உங்களை விட்டு தூரமாக சென்று இருப்பாங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நாளோ இதற்கு முந்தைய நாட்களிலோ போன மாதங்களிலோ நிச்சயமாக சில உறவுகள், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறவுகள் கூட உங்களிடம் பேசாமலும் போயிருப்பாங்க. இவனிடம் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான், இவனுடைய குணத்தையும் இவன் மாற்றிக்கொள்ள மாட்டேங்கிறான் என்கிற மாதிரி உங்களின் மீது தேவையில்லாத கெட்ட பெயர்களும் வந்து கொண்டே இருக்கும். இறுதியில் என் கொள்கைதான் எனக்கு முக்கியம் என்று நீங்கள் கம்பீரமாக நின்றாலுமே சுற்றிலும் யாரும் இல்லாத ஒரு மாபெரும் தனிமை படுகொலியில் உங்களுடைய ஈகோ உங்களை தள்ளியிருக்கும். அதனால நீங்கள் இறுதி காலத்தில் நினைத்து வருத்தப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இப்பொழுது நடந்து கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே எடுத்த முடிவு உங்களுக்கு பலன் கொடுக்காமல் போய்விட்டதா, தேவையிலோ அல்லது தொழிலிலோ மற்ற எல்லோரையும் விட அசாத்தியமாக நீங்கள் உழைத்து அந்த நிறுவனத்தையோ அல்லது குடும்பத்தையோ தூக்கி நிறுத்திய பெருமை உங்களுக்கு மட்டுமே சேரும். அந்த அளவுக்கு நீங்க குடும்பத்துக்காகவும் நீங்க வேலை செய்த நிறுவனத்திற்காகவும் அதிகமாக உழைத்து நீங்க கொடுத்த ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் மட்டுமே இருப்பீங்க. அந்த ஒரு பாராட்டிற்கும் அங்கீகாரத்திற்கும் 100% தகுதியானவர் நீங்கள்தான் என்று உங்களுக்கும் தெரியும். அந்த ஒரு நபர்களுக்கும் நிச்சயமாக தெரியவா ஆரம்பிக்கும். ஏனென்றால் நீங்கள் போட்ட உழைப்பு எந்த அளவுக்கு ஒரு கடினம். ஒரு நிமிடங்கள் கூட உங்களுக்கு ரெஸ்ட் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உழைத்த வாழ்க்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு கடினமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுத்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயமாகவே இருக்கும். ஆனால் இறுதி நேரத்தில் உழைக்காத யாரோ ஒரு நபர் மேலதிகாரிகளுக்கு ஐஸ் வைத்து அந்த ஒரு பாராட்டையும் பதவி உயர்வையும் தட்டி பறித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் மறுக்கப்பட்ட போது இந்த சமுதாயத்தின் மீதும் உங்களின் உழைப்பின் மீதும் உங்களுக்கு ஒரு பெரிய விரக்தியானது ஏற்பட்டிருக்கும். தகுதியற்றவர்கள் சிம்மாசனத்தில் அமர தகுதியான நீங்கள் கீழே நின்று வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆளாக்கப்பட்டிருக்கும். அதனாலேயே நீங்கள் இன்னமும் கோவப்பட ஆரம்பித்திருப்பீங்க. யாரையும் முழுமையாக நம்ப மாட்டீங்க. யாரை நம்பினாலும் இந்த ஒரு நிலைமைக்குத்தான் நம்ம தள்ளப்படுகிறோம். போதுமான அளவுக்கு நம்ம பேச்சுவார்த்தையை கம்மி பண்ணி நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திற்கு நீங்க நிச்சயமா வந்திருப்பீங்க. இதெல்லாம் சில மாதங்களுக்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட்
வாயிலாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா, நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம கமெண்ட் வாயிலாக எதை வேண்டுமானாலும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் எந்த அளவுக்கு மாற்றங்களை தேடி கொடுக்கும் என்றால், எத்தனையோ தகுதியற்ற மனிதர்கள் எல்லாம் மிக உயர்ந்த இடத்தில் சுகமாக வாழ்கிறார்கள். ஆனா நீங்களும் தகுதியுள்ள ஒரு மனிதர்கள் தான். தகுதியற்ற ஒரு மனிதர்களை வாழ்க்கையில வாழும் பொழுது நம்மளால எதுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு போக முடியவில்லை. நம்மகிட்ட ஒரு தொழிலும் இருக்கு, போதுமான அளவுக்கு பணமும் இருக்கு. யார் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் செய்து காட்டக்கூடிய அசாத்தியமான ஒரு தைரியமும் எனக்குள்ள இருக்கு. இருந்தாலும் எனக்கு மட்டும் போதுமான அளவுக்கு பணமும் கையில் தங்கம் அடுக்கி போதுமான அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியவில்லை என்றெல்லாம் உங்களுக்குள்ள கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் எல்லா தகுதிகளும் இருந்தும் நான் ஏன் இந்த ஒரு நரகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுடைய நியாயமான ஆதங்கத்திற்கு பிரபஞ்சம் இப்போது பதிலளிக்கப் போகிறது என்று தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூற வேண்டும். நீங்கள் நீண்ட நாட்களாக போராடி தொற்றுப்போன அந்த மாபெரும் வெற்றி இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களின் தகுதிக்குரிய பரிசாக உங்களை வந்தடையவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு பரிசு உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அது ஒரு பெரிய அரசு வேலையாக இருக்கலாம், அல்லது உங்களின் சொந்த தொழிலில் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு மகா லாபமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய வாழ்க்கையவே அது நிச்சயமா தூக்கி நிறுத்தும். நீங்கள் எதற்கெல்லாம் தகுதியானவர் என்று நினைத்தீர்களோ அந்த அத்தனை பாக்கியங்களையும் காலம் உங்களிடம் வட்டியும் முதலுமாக திருப்பி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களின் நீண்ட நாள் உழைப்பிற்கு பிரம்மாண்டமான பலனானது கிடைத்து உங்களுடைய பொற்காலமானது இனிமே வரக்கூடிய நாட்களில் தொடங்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளானது தானாகவே வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். சூரியனின் ஆதிக்கம் பெற்ற சிம்மம் ராசி அன்பர்களே, தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து இந்த அதிர்ஷ்ட காலத்தின் வெற்றியை அசுர வேகத்தில் தங்களுக்கு சாதகமாக்கி கொள்வதற்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது மற்றும் சிவபெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஞாயிறு அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானுக்கு தாமிர பாத்திரத்தில் நீர் அர்க்கியம் கொடுப்பது உங்களுடைய ஆளுமை திறனை நிச்சயமா அதிகரித்து காட்டும். மேலும் சிவபெருமானின் சன்னதியில் நெய் தீபத்தை ஏற்றி சிவபுராணம் படிப்பது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள பித்ரு தோஷங்களையும் கிரகத்தடைகளையும் நீக்கிவிடும். உங்களால் முடிந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமைகள் ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்ற முதியோர்களுக்கு கோதுமை கலந்த ஒரு உணவையோ அல்லது ஆடைகளையோ நீங்கள் தானமாக வழங்குவது உங்களினுடைய வெற்றியை பல மடங்கு வேகப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். இது சிம்மம் ராசி அன்பர்கள் முழுமையான ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் மனதிற்குள்ள வைத்து நீங்கள் செய்தீர்கள் என்றால் அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் குறைந்துவிடும். கல்லூரி கால நண்பர்களின் தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளும் இனிமே வரக்கூடிய நாட்களில் உண்டாகவும் ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் அறிமுகங்கள் உண்டாகிவிடும். உறவினர்களிடம் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயத்தை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். சிந்தனையில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகிவிடும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நெருக்கங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில அறிமுகங்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே விலகி வாழ்க்கையில போதுமான ஒரு நிலைமைக்கு நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். நீண்ட நாள் உழைப்பிற்கு பிரம்மாண்டமான பலனானது கிடைத்து உங்களுடைய பொற்காலமானது இனிமே வரக்கூடிய நாட்களில் தொடங்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளானது தானாகவே வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். சூரியனின் ஆதிக்கம் பெற்ற சிம்மம் ராசி அன்பர்களே, தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து இந்த அதிர்ஷ்ட காலத்தின் வெற்றியை அசுர வேகத்தில் தங்களுக்கு சாதகமாக்கி கொள்வதற்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது மற்றும் சிவபெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஞாயிறு அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானுக்கு தாமிர பாத்திரத்தில் நீர் அர்க்கியம் கொடுப்பது உங்களுடைய ஆளுமை திறனை நிச்சயமா அதிகரித்து காட்டும். மேலும்
மேலும் சிவபெருமானின் சன்னதியில் நெய் தீபத்தை ஏற்றி சிவபுராணம் படிப்பது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள பித்ரு தோஷங்களையும் கிரகத்தடைகளையும் நீக்கிவிடும். உங்களால் முடிந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமைகள் ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்ற முதியோர்களுக்கு கோதுமை கலந்த ஒரு உணவையோ அல்லது ஆடைகளையோ நீங்கள் தானமாக வழங்குவது உங்களினுடைய வெற்றியை பல மடங்கு வேகப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். இது சிம்மம் ராசி அன்பர்கள் முழுமையான ஒரு அன்பையும் ஒரு பாசத்தையும் மனதிற்குள்ள வைத்து நீங்கள் செய்தீர்கள் என்றால் அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் குறைந்துவிடும். கல்லூரி கால நண்பர்களின் தொடர்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளும் இனிமே வரக்கூடிய நாட்களில் உண்டாகவும் ஆரம்பிக்கும்.